கொழுந்து இவ தாண்டா மறி கொழுந்து மழை கொழுந்து சத்யாக்கு நண்பேண்டா. அடிச்சும் அடிச்சுக்கா அடிச்சும் அடிச்சுக்கா. சிவகுழந்து உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு, சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம பக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 50 ரூபா திருடி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக பென்ஷன் வாங்குற பெருசு மாதிரி மாசானா 1ஆம் தேதி டான்னு வந்து என் சம்பள பணத்துக்கெல்லாம் சாம்பிராணி புகை போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீ திருப்தியா திரும்பி போகும்போது வெறும் கையால டாட்டா காட்டுற பாக்கியத்தை குடிப்பியே, அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போதுடா. மச்சான், நானும் இதை சொல்லி காட்டுறதா சொல்லடா. மச்சான், கல்ல பஸ்ல இருந்து இறங்கின உடனே ஒரு சூப்பர் ஃபிகர் பார்த்தேன்டா. எவனாவது சுமாரான ஃபிகரை பார்த்தேன்னு சொல்றீங்களாடா? கொழுந்து. சரி, மேல ஸ்ரீதேவியை சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? வேறல சப்பிட்டு இருந்திருக்கோம். குறும்பு. அது இல்ல மச்சான், அம்மா சொன்னாங்க என் ஜாதகப்படி என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரே நாள்ல 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமா பார்த்துட்டேனா அவதான் என் லைஃப், அவதான் என் ஒய்ஃப்னு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சலை 2 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்குள்ள 3ஆவது தடவையும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப் அவரதை யாராலையும் தடுக்க முடியாது. வா மச்சான், போய் தேடலாமா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கணும் அவனுக்கு தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வழக்கமான செய்முறையை செஞ்சு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தஞ்சாவூருக்கு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். நான் பார்த்தா முகாம் இன்றை காதல் தினம் குளிரிதை falling in love. நீ பார்த்த காணம் என் மனதில் ரணம் நெஞ்ச வலிக்குதை burning in love. பார். டேய், ட்ரெண்டியா இல்லடா போடாங்க. டேய் கொழுந்து, என்னடா கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் உனக்காக கஷ்டப்பட்டு கடையா போய் சட்டையை பார்த்துட்டு இருந்தா நீ கண்ணாடி ஓட்ட வழியா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. இல்ல மச்சான், நான் ட்ரெஸ் தான்டா தேடினேன். எங்கடா ட்ரெஸ்? எங்க? டோ, ஒரு தயிர் சாதம் 1500 ரூபாயா? அந்த பிரம்மன் படைத்த அழகான பெண்ணோ ஏதோ தோணுது பெண்ணே இன்னொரு வழி பாடலே ஒன்று விழிதாரடி. யார் இருக்கான்னு பார்க்க வந்தேன். இல்ல மச்சான், போக மாட்டேன். நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னடா இது, குளிக்க போற குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? திரும் இங்க பார். யதார்த்தமா நீ அந்த பொண்ணை பார்த்தாதான் அவன் உனக்கு கிடைப்பான அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஒரு லக்கி கைடா. நீ போற பஸ்ல எதிர் சீட்லயோ பக்கத்து சீட்லயோ முன் சீட்ல அந்த பொண்ணு உட்காரலாம், இல்ல நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல ஏறலாம். ஏறனவும் பக்கத்துல வந்து உட்காரலாம், அப்புறம் ஒன்னா உட்காந்து உரசிக்கிட்டே போகலாம். ஆமாவா? ஆமா, வா. அது யாரு சிவகுழந்த? ஃப்ரெண்டா? நாயரே, நாங்க 2 பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எதுக்கு நீ மூக்கு சிந்துற? കേരളയിൽ എനിക്കുമുണ്ട് இப்படி ஒரு ஃப்ரெண்ட். இப்பதான் தெரியுது நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தானே. போயா. டேய், காசு கொடுறா. என்கிட்ட வேற காசு இல்லடா. நீயே டீ டோட்டலரு, உனக்கு எதுக்குடா பாக்கெட்ல பணம்? இந்த 10 ரூபா கொடு. ഫ്രണ്ടേ, വേണ്ട சிவகுழந்தைக்கு எந்த எல்லா கடையிலும் அக்கௌண்ட் உண்டு, நான் எழுதிக்கோலாம். பாத்தியா, இந்த 10 ரூபாய் உனக்கு பாய் சொல்லிட்டு போகுது. மொத்தத்தையும் வச்சிட்டு போயிட்டானே. கொடுங்க சார், நான் வரமாட்டேன் சார். 100 தடவை மேல கேட்டேன், என்ன சார் இங்கே கூட்டு வந்தீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் 200 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட போய் பேசு. சார் ஸ்டேஷன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டேன் சார். அப்படிப்பட்ட என்ன உங்க ஆளுங்க குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் மட்டும் என் நண்பர் சிவகுழந்தைக்கு தெரிஞ்சா துண்டான பள்ளி வால் மாதிரி அப்படியே துடிச்சு போயிடுவான் சார். என்ன விடுங்க சார். என்ன மட்டும் நீங்க ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்த விஷயம் நண்பர் சத்யாக்கு தெரிஞ்சது உரம் விழுந்த குழந்தை மாதிரி வீலுன்னு கத்தி கதறிடுவான் சார். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட பேசு. போ. டேய், என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய், அபாண்டமா பழி சுமத்தாதடா. நரம்பு தளர்ச்சியா நடக்கிற இந்த கால் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. டேய், இடம் பொருள் சேவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயா வணக்கம்.
நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணலையா. டேய் தலபா கட்டு தலையா, நீயா எஸ்ஐ? அடச்ச, இவனை போய் கை எடுத்து கும்பிட்டோம்டா. டேய் மச்சான், இந்த கடை படைஞ்சு கை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு, இங்க கையை கழுவி பாவத்தெல்லாம் கரைடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்சா மாதிரி நிம்மதியா இருக்கு எனக்கு. டேய் நானே பெரிய நடிகன்டா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். என்கிட்ட அவங்க ஆக்ட் விடுறீங்களா? அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயா ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்போ தஞ்சாவூர் தங்காதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவை சாரா பிழிஞ்சு இந்த குழந்தை கிள்ளல. என்ன மச்சான் சாரு குழந்தை நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்காமா. ஞாயிறு பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம். ஏய் வெளியில வாடா. கடை கண்டுபிடிச்சாடா, போலீஸ் தான்டா. டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க தலப்பா கட்டுங்க, இந்த தபாங் துபாங் வேலையெல்லாம் யார் கட்டி வச்சுட்டு மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது எப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு கல்லா கட்டுற வழியை பாரு. எப்பெல்லாம் எங்களுக்கு பாக்கெட் பண்ணி வேணுமோ வந்து வாங்கிட்டு போறோம். என்னடா முறைக்கிற? அவன் மொழியே அப்படிதான்டா. பாப்போலாம். டேய் 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 நீ வந்து செப்பிட்டடா, உன்னை கட்டி கொலை போட மாட்டடா. சின்ன கத்தி. டேய் 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 என்னால அவங்ககிட்ட போய் உயிர் பிச்சை எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு உன் உசுறு மேல ஆசை இருந்ததுன்னா நீ எப்படி அவங்ககிட்ட கெஞ்சி அவன் இங்க இருந்து போகவை. என்னடா இது புது ட்ரெண்டா இருக்கு? அண்ணா அண்ணா பேபி என்ன விட்டுருங்க. டேய் கெஞ்ச வேண்டியது ஏன்டலடா அவங்கிட்ட. ஸ்கார்பியோ அண்ணா ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வச்சிடாதீங்கண்ணே, அப்புறம் உங்க தம்பியோட பார்க்க முடியாதுண்ணே. தயவு செஞ்சு அங்கே நில்லுங்கண்ணே. நீ ஓடி போயிடு, அவனை நான் போட்டு ஆகணும். அண்ணா ஒன்னா ஃபிகரானே, அதான் நின்னுட்டார்ல. அந்த வெங்காயம் எறிகிற கத்தி கொஞ்சம் எடுத்துருங்களேன், கண் எரியுது. வேணா பேபி. மொட்டை தலையா, அப்பவே சொன்ன போடான்னு கேட்டியா? இப்ப பாரு அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, கையில வர பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க. தனியா இருந்து ஆட்ட போறேன். அண்ணே இது என்ன தலையா இல்ல இலையா? ஆளுக்கு அறுக்கிறதுக்கு கத்திய வைக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து சொட தம்பியோட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அங்கே நில்லுங்க அண்ணே. அதான் அண்ணன் நின்றுட்டாரு, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்களேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. சிவகுழந்தைக்கு எப்படி ஆகி போச்சு? நீ நம்ம நிலமை. டேய் பேண்ட் அயன் பண்ணி வந்துருச்சு, போய் போட்டு வா, கிளம்பலாம். டேய் என்னடாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அண்ணன் கழுத்துல 2 பேரு மாறி மாறி கத்திய வச்சு மரண பயத்தை காட்டிட்டாங்க. என்னது? ஐயோ இந்த கத்தி யாரா அது? எவனா என் நண்பகத்துல கத்தி வச்சது? சொல்லுங்கடா. அவன் தலையை வெட்டி நாயர் கடல்ல திருஷ்டி பொம்மையை தொங்க விடுறேன். சொல்லுங்கடா. நாயரே, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வெங்காயம் நல்லா வெட்ட தெரியும்னு. வெங்காயம் கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். என்னை கட்டிக்க போற ரொம்ப லக்கி கேர்ள்ல. சண்டே அதுமா இந்நேரத்துக்கு எங்க போறாளுங்க? எங்க போனா என்ன, ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. வாட்டியலோ அவங்கள உடனே போட்டு ஆகணும். போடுவோம். நாயரே, போண்டா எத்தனை மணிக்கு போடுவீங்க? 4 மணிக்கு போடுவோம். பாத்தியா, போண்டாவே டைம் பார்த்து தான் போடுறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவனுங்க டைம் பார்த்து போட்டுடலாம். என்னடா எப்படி இருக்க? நீயாவது வந்து இந்த ஹோட்டல்ல தங்க கூடாதா? ஐயோ லேட் ஆயிடுச்சு, எப்படியா சமாளிப்போம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வரதா? என்ன மிஸ்டர் சிவகுழந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பால்வாடி ஸ்கூல் பாப்பா மாதிரி டாக்கிங் டாமோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஷேமா இல்ல? அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் ஆபரேஷன் மேனேஜர் என்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அரை மணி நேரம் லேட்டா வரைய உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர்.
எக்ஸ்கியூஸ் மீ ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமா? மச்சான் கெஸ்ட். நமஸ்தே எஸ் சார், ஹவ் கேன் ஹெல்ப் யூ சார்? ஃபேமிலியோட வந்திருக்கேன், சிங்கிள் பெட்ரூம் கொடுத்தா போதும். உங்க பேரும் அட்ரஸ் எழுதுங்க சார். 12 hours செக் அவுட்டா 24 hours செக் அவுட்டா சார்? ஒன்லி 2 hours. ஒன்லி 2 hours-ஆ? குழந்தைக்கெல்லாம் இறங்கிட்டான். என்ன மச்சான், ஃபேமிலி தானே? பாம் ஸ்குவாட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தனால சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கு. பேசாம ஐட்டமா இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டுருவோமா? கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. என்னடா பண்ணலாம்? இரு, இப்போ பிடிக்கிறேன். ஃபேமிலி இங்கன்னா கொட்டா கட்டி ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறோம். ஐட்டு தான் தள்ளிட்டு வந்துருக்கிற. யோ போய் ஓ, தவடாலாம் தொங்கி போயிருது இந்த வயசு ஜல்சா. டேய், இந்த சாங்க போட்டு அந்த லேடி ஆடுவாங்கன்னு எப்பரா கண்டுபிடிச்ச? ஏன்னா இது ஐட்டம் சாங். ஆசம். டேய் 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 டேய், தவறி போய் கூட ஒரு தப்பானாலும் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இப்படி விஞ்ஞானி மாதிரி அரேஞ்ச் பண்றியே. நீ இருந்தும் எப்படி அந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆச்சு? நான் திருச்சிக்கு வந்த புதுசுல ஒருவேளை சோத்துக்கே தெருவுல உருண்டு பறந்துட்டு இருந்தேன். தெரியும். ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா 50 பிச்சைக்காரங்களை அன்னதானம் போறதா வேண்டிக்கிட்டேன். இந்த ஹோட்டல்லயும் வேலை கிடைச்சது. உடனே 50 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு அன்னதானமும் போட்டேன். ஓஹோன்னு ஓடி இந்த ஹோட்டல் உடனே படுத்துக்கிச்சு. நீ பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கும் இந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆனதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் பிச்சைக்காரங்களை அன்னதானம் போட்டதே இந்த ஹோட்டல்ல தானே. Businessman, come inside, come inside. Lousy. Come. No. Welcome to 2.5 star hotel. 2.5 star hotel in the Pichkaran Sapta Hotel. Now we can. டேய் மச்சான், அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க. நீ பாவத்தை சுமந்து நிக்கிறியடா. 2.5 star hotel? இது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல்? நிறுத்துறா. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். இங்க பாரு, திருச்சியில் நான் லோன் கேட்டு போத ஒரே பேங்க் பிளட் பேங்க் மட்டும்தான். மற்ற எல்லா பேங்குக்கும் நம்ம ஹோட்டல் லட்சத்தை பத்தி தெரியும். எவனும் லோன் தர மாட்டான். எவனும் கொடுக்க மாட்டான். ஆனா ஏன் ஆள் கொடுப்பா. லவ் பண்ற பொண்ணுங்க லோன் அலையதானே விடுவாளுங்க. லோன் இல்லாம கொடுப்பாளுங்க. அதுவும் நீ லாங் ஷாட்ல நின்று லவ் பண்றவன் சத்தியமா தர மாட்டான். லாங் ஷாட்டா? வந்து பாரு, நான் எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டேன்னு தெரியும். Yes, what do you want? இது சரக்கு அப்பா போய் சேர்ந்தாரா? அப்பாக்கு சரக்கு போய் சேர்ந்துருச்சா? இது கேட்கதான் இங்க வந்தீங்களா? இல்ல பிசினஸ் லோன் கேட்கலான்னு வந்தோம். அதை பத்தின டீடைல்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவான். டேய் தம்பி சொல்றா. சொல்லு. மேடம், லோன் மேடம். மிஸ்டர் சிவக்கொழுந்து, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஓடாத உங்க ஹோட்டலுக்கு லோன் தர முடியாதுன்னு பல தடவை சொல்லியாச்சு. திரும்ப வந்து கேக்குறீங்களே, எதை வச்சு தர சொல்றீங்க? உங்க நகை அடமானம் வச்சுட்டு லோன் கொடுங்க. இதுல கிண்டல் வேற. மேடம், நகை அடமானம் வைக்க வேணாம், என் நண்பன் அடகு வச்சுட்டு கொடுங்க. யாரு இவரையா? நீங்க என்ன அவருக்கு ரெக்கமெண்டா? பெட்டர் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு. நல்ல salary தருவாங்க. நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறீங்களாவா? போய் ஜாயின் பண்றான்னு உரிமையா சொல்லுங்க. அப்ப அந்த 2.5 ஸ்டார் ஹோட்டல்? ஐயய்ய, அது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல். டேய் மேனேஜர், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். நீங்க அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களா? பாத்தீங்களா, இவரை நம்பியா லோன் கொடுக்க சொல்றீங்க? அவசரப்பட்டோமா? வர்க்கிங் ஹவர்ஸ்ல தேவையில்லாம அந்த டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சாட்டி டீ கேன்சல்.
கொஞ்சம் கிளம்புறீங்களா இங்க இருந்து? டேய் ஏன்டா மேடம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ற? பாவம்டா மேடம், பாரு டென்ஷன்ல எப்படி வாடி போயிட்டாங்க. டேய் எதுக்குடா தண்ணி தெளிக்கிற? நீ மயக்கத்துல இருக்க, அதான் தெளிய வச்சேன். 5 ரூபாய் டீக்கு வக்கில்ல வெளியே போடான்னு சொன்னது என்ன மட்டும் இல்ல, உண்மையை சேர்த்துதான். டேய் என்னடா அசிங்கப்பட்டதுக்கு அசரீரி மாதிரி சிரிக்கிற? அசிங்கமோ அவமானமோ இந்த நண்பனுக்கு காலையில வந்தது இல்ல, காலகாலமா வந்துட்டு இருக்குது. டேய் டேய் ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? கடன் கேட்டவங்க பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? இங்க பாருங்க, திருட இருந்தா தான் போலீஸ்க்கு வேலை, குற்றவாளி இருந்தா தான் கோர்ட்டுக்கு வேலை, கடன்காரர் இருந்தா தான் பேங்க்குக்கு வேலை, இந்த பேங்க் இருந்தா தான் உங்களுக்கே வேலை. நீங்க வாங்குற சம்பளம் நாங்க கட்டுற வட்டி, நீங்க போடுற மேக்கப், லிப்ஸ்டிக், ஐப்ரோ, மேனிக்யூர், பெடிக்யூர்லாம் எங்க வட்டி போடுற குட்டி. நீங்க லோன் தரலன்னு சொல்லிட்டா எங்களால வேற எங்கேயும் வாங்க முடியாதா? பெட்டி கடையோ பெட்ரோல் பங்கோ லோனை வாங்குறோம், ஹோட்டலை டெவலப் பண்ணி காட்டுறோம். ஓகே எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? சாப்பிடு. இவையா நாய் மாதிரி கத்துறாங்க. ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன்னா. கழுது ஆயில் போடணும், பயங்கர டைட்டா இருக்கு. தண்ணி அடிச்சிருக்கியா? குடித உன்ட்ட சத்தியம் பண்ணிட்டேனுமா? ஆப்பிள் எடுங்க அந்த செல்லம். பயங்கர பசி, அதான். நீ மிக்சிங் ஆச்சுன்னு தெரியல, எப்படி முருகுறா? எப்படியாவது ரூம் உள்ள போயிடணும். யாரெல்லாம் தப்பு தப்பா கோணையா மாட்டுறது? ஹலோ, என் பொண்டாட்டி தூங்கிட்டா. என்னடா டேய், இன்னொரு ரவுண்டு சரக்கு வரியா? சரக்கு அடிக்கிறத விட்டு ஒரு வாரம் ஆகுது. சொல்றேன் பொண்டாட்டி இப்படிலாம் என்ன, அதான் அப்படியே சரக்கு இது டோட்டலா இப்பதான் அடிச்சோம். வா ஹலோ, தண்டல் அடிச்சது அந்த ஆர்ம்ஸ்லாம் டைட்டாகும். அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டாக இருக்குது. டீ கிடைக்கும் மச்செல்லாம். ஓகே. சக்கரை இங்கே இருக்குது, அதான். பார்த்தா இன்னும் தருது. நீ சாப்பிட செல்லம்? டீ நீயே ஓகே. நீ திருந்தவே மாட்டியா? என்ன திருந்தனா? பொண்டாட்டி பேச்சை கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக்க மாறுற. திருந்தணுமா அம்மா? நான் என்ன திருந்தனா, எது திருந்தனான்னு நான் என்ன தப்புன்னு
ஏன் பேபி நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்ப கிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா. நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ள ஏன் டைம் போல இருக்கு. உங்களுக்கு இடுப்புடா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆச்சுல? ஐ பரு. ரோசின்றது யாரு? அது என் ஃப்ரெண்டு வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில ஃபோன் பண்ணிச்சு. ஒய்யால் ஆறு தெரியுதாடா? ஒழுங்கா காய் வை. டேய் ஏண்டா வேலை நடத்துறடா விளையாட்டு. இல்ல வேலை எங்க இருந்து பாக்குறது? அரைச்ச மாவை இட்லி ஊத்தியாச்சு. அப்ப இட்லியை ஊற வச்சு மாவா அற. அப்ப அந்த மாவை என்ன பண்றது? யாரா அவன் ஏன் கவுண்டர் என்கவுண்டர் பண்றது? நான் தான். ஐயோ இவன் எப்படி இங்க வந்தான்? டேய் நீ ஊருக்கு போல நீ எப்படி இங்க யாருன்னு அட்ரஸ் சொல்லுடா. சில்டா மச்சான், நீ பயந்த மாதிரி ரம்யா யாரையும் லவ் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் சொன்னா? ரம்யாவே சொன்னா. ஓ நைஸ். அப்ப இதுக்கப்புறம் தஞ்சாவூர் போக மாட்டேன். என் கூடயே தங்கிடுவேன். தங்கித்தானே ஆகணும். அவளை ஃபாலோ பண்றதுக்கு என் பைக்கை கொடுத்து நானே பெட்ரோலும் போடணும். போட்டுத்தானே ஆகணும். நீ விடிய விடிய பேச உன் போனுக்கு நான் டாப் அப் பண்ணணும். பண்ணித்தானே ஆகணும். நாளைக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்தா அதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும். சொல்றா பண்ணித்தானே ஆகணும். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. என்னடா என்னமோ பேசுற? நீ லவ் பண்ணு ஃபாலோ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. இன்னும் வேணா 1000 ரூபாய் கடை வாங்கி தரேன். தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரூம் வேணும். சீக்கிரம் வாங்க உடனே கொடுத்துடலாம். சிங்கிளா சார்? டபுள். டபுள் அர்ஜென்ட்டா? காலில் மிட்டி இல்ல. என்ன பண்றான்? கழுத்துல புது தாலி ஆனா நெத்தியில குங்குமம் இல்ல. மண்டைய மறைக்கிற அளவுக்கு மல்லிப்பூ. வா இது லோ இப்பு இல்ல லோ 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 இப்பு. சார் கொஞ்சம் எப்படி வாங்க. ஏண்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுன்னா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? பிசினஸ் சென்டர். அவதான் சார் கூட்டு வந்தா. 2.5 ஸ்டார் ஹோட்டல்ன்ற மரியாதை இருக்கா? நீ ஏன் நிக்கிற? உங்க 1000 ரூபாய் தரேன் சொன்னல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன யாரையுமே காணோம்? எஸ் சார். வாட் யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? நீ யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? சிங்கிளா டபுளா? டபுள். வெயிட். காலில் மெட்டி இருக்கு, கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, அதே அளவுக்கு மல்லிகைப்பூ. பா தேங்க்ஸ். யோ சில்க் சட்டை வா. ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றதுக்கு என்ன பாழடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? இட் இஸ் a business center. என்ன காரியம் பண்ற? இவர் தான்டா ஹோட்டல் ஓனரு. ஓனரா இருந்தா ஐட்டத்தை கூட்டி வரலாமா? டேய் அத ஒரு செகண்ட் சேனல்டா. ஐயோ முதலாளி மன்னிச்சிடுங்க. பத்திரப்போல ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். அந்த கேப்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்து போச்சு. ரவுண்ட்ஸ் போய் முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி படுத்துறானே. நீ யாருப்பா? முதலாளி நான் சொல்ல ஒருத்தன் ஊர்ல கரைச்சு ஒன்னையே ஹேண்டில் வித் கேர். ஒன்னையே டார்ச்சர் பண்ண ஒருத்தன் இருக்கானா? தம்பி நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? முதலாளி யாரு இவனா? ஓபி அடிச்சுன்னா ஹாப்பியா சுத்துறவன் இவனுக்கு போய் வேலையா? நீ லவ் பண்ணு ஃபாலோ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. முதலாளி உங்க கையால சம்பள கவரை வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். வாரே வா. என்ன பணிவு என்ன பணிவு. யூ ஆர் அப்பாயிண்டட். ஆல் தி பெஸ்ட் முதலாளி. என்னப்பா சொல்ற? ஹலோ ஆமாமா உண்மையா தான் சொல்றேன். என் கூட வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். என் கூட தங்க வச்சுக்கிறேன். பால்வாடி ஸ்கூல் ஆயா மாதிரி அவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. ஐயோ எனக்கு அவனை பத்திலாம் கவலையே இல்லப்பா.
ஒன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மா சரி நான் அப்புறமா பேசுறேன். டேய் லேபர்ஸ், என்னடா அழுகி போன தக்காளி மாதிரி அலேக தூக்கி வெளியே கொட்டுறீங்க? ஐ ஆம் இந்த ஹோட்டல் ஆஃப் த ஆபரேஷன் மேனேஜர். கவு தரங்கடா. முடியாது குழந்தை. என்னைக்கு நீ வேலையில சேர்ந்தியோ அன்னையில இருந்து இந்த ஹோட்டல்ல விலகாம போச்சு. இந்த ஹோட்டல்ல இருந்து நீ வெளியே போறத விமர்சனம் போறக்கன்னு முதலாளி தான் உனக்கு வெளியே போட சொன்னாரு. ஷாப்பா. முதலாளி வணக்கம். பின்னாடி வழியா வந்து முன்னாடி நிக்கிறேன். ஓஹோன்னு ஓடி இருந்த உங்களுடைய ஹோட்டல் என்னாலதான் ஒண்ணு இல்லாம ஆச்சுன்ற உங்களுடைய கோபமும் வருத்தமும் நியாயமானது. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? காசை எண்ணி உங்க கட்ட வரல காப்பு காய்க்கிற அளவுக்கு இந்த ஹோட்டல் டெவலப் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள எப்படி அவசரப்படுறீங்க? நீ கயட்டி மாட்டினதெல்லாம் போதும், முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி என் கருணாக்க மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட ஜென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவக்குழந்தை வேணாம் உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். கடல்ல போட்ட உப்பா நினைச்சுக்கிறேன். இந்த உன் சம்பள படம். இன்னைக்கு நான் லீவு. ஏன் வாங்கின சம்பள படத்தை வச்சுக்கிட்டு குடிச்சு கும்மால் அடிக்க போறியா? முதலாளி நான் ஒரு டீ காபி கூட குடிக்கிற டீ டோட்டல் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சம்பள நாள், என் நண்பனுடைய நாள். கஷ்டப்பட்டு கருணாக்குன்னு சொல்லி சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஒரே நாள் வந்து ஆட்டை போட்டு போறோம். ஒன்ன பாடாப்படுத்திட்டு போன உன் ஃப்ரெண்ட் மேல உள்ள கோபத்தை ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்தலன்னா உனக்கு பிபி வந்துடும், சுகர் வந்துடும். என்ன கெஞ்சி கேட்டதுனால தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். பிச்சைக்கார காசு 100 ரூபாயை கொடுத்துட்டு என் காது வலிக்கிற அளவுக்கு திட்டுற. கொஞ்சம் விட்டா எனக்கு பிபி சுகர் வந்துடும் போல இருக்கு. இந்த ஆட்டத்துக்கே நான் வரேன். அழகிய மனவாளா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கடா. பாதி ரிலாக்ஸ் ஆயிட்ட. இன்னும் 4 வார்த்தை இவனை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டுனா நார்மல் ஆயிடுவேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லம். டேய் திருப்தியா திட்ட கூட விட மாட்டானுங்களே. என்ன மச்சான் ஷாக் ஆயிட்டியா? நீ சொல்லாட்டி ஒரு ரூமை கண்டுபிடிச்சு எப்படி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண பாத்தியா? ஏன் மச்சான் நான் பிரிஞ்சு போன சோகம் தாங்காம ஏன் மாசம் இன்னொருத்தனுக்கு மாட்டி விட்டு அவனை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்கியே. கண்டிப்பா சொல்றேன்டா, நம்ம நட்பை கூடி சீக்கிரம் 8ஆம் வகுப்பு புக்ல பாடமா சேர்த்துருவாங்கடா. உள்ள பாசத்தையும் வெள்ள வேஷத்தையும் வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி மங்காத்தா விளையாடுற? என்ன இப்படி ஓரமா இருந்துட்டு போனா இருந்துட்டு போறேன். இதுக்கு போய் ஏண்டா அவசரத்துல செஞ்ச அண்டா மாதிரி இருக்கா இவனுக்கு போய் என் மாஸ்க போட்டு விட்டு ஏன் மச்சான் நம்ம நட்பை அசிங்கப்படுத்துற? அது அவசரத்துல செஞ்ச அண்டான்னு கலாச்சிட்டேன்ல, அதான் கோச்சு. நிறுத்து. எப்படி டீ கடை நாயர் ஏன் நட்பு போய்? ஆமா நீ சொன்னதை நம்பி தானே அந்த பஸ்ல ஏறின. அவன் அந்த பஸ்ல ஏறவே இல்லையே. என் ஆள் இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல போய் தனியா தாடி வளர்க்க சொல்றியா? நீ தனியா வளர்ப்பியோ 4 பேரை சேர்த்து வச்சுட்டு வளர்ப்பியோ? இப்ப என்ன பண்ண சொல்ற? மச்சான் இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும்டா. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்குள்ள 3ஆவது தடவை பார்த்துருவேன். நம்பிக்கை இருக்குடா. வாடா ப்ளீஸ்டா. ஓ என்னாச்சு? எதுக்குடா ஓடுறானுங்க? அதானே என்னாச்சு? ஏண்டா? இவன் தான் ஸ்கார்பியோ சங்கர். இந்த ஏரியாவோட ராட்சச பள்ளி. சமஞ்ச பொண்ணு எப்படி பச்சை உலகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஸ்கார்பியோவில் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்வான். அவனுக்கு எல்லாமே அந்த ஸ்கார்பியோ தான். இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா போகுது, பாப்பிடலாம். ரைட்ல போய் என்னாச்சுடா? இவன் தான் பேபி குமார். பெரிய ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைங்கலாம் கடத்திட்டு வந்து ஆந்திராவில் கொண்டு போய் வைப்பான். இவனும் இந்த ஏரியாவில் பெரிய ரவுடி. என்னடா ஆச்சு? மொட்டை எனக்கு இதே வேலையா போச்சுடா. எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா ஸ்கார்பியோ வச்சு கொண்டு வந்தா.
சித்த என்ன மாதிரி தயிர் வரதாங்க சர்வே பண்ண முடியும். உன்ன மாதிரி ஷார்ட் டெம்பர்லாம் இருக்க முடியாது. பேசாம தஞ்சாவூர் கிளம்பிடு. மச்சான் உன் அனுமதி இல்லாம நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்டா. டைம் வேஸ்ட் பண்ணாதடா. யால 3 வாட்டி பார்க்கணும். போடா ப்ளீஸ். அவ்வளோதான். பைக்குக்கு பைத்தியம் முடிகிற அளவு சுத்தியாச்சு. சரி மச்சான், இதுக்கு மேலும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு, நான் ஊருக்கு கிளம்புறேன். ബസ് സ്റ്റാൻഡ് പക്കം ഒരേ കലവറം. റൗഡി ബേബി കുമാർക്കും സ്കോർപിയോ ശങ്കർക്കും ഭയങ്കര സണ്ടை. நம்ம ஃப்ரெண்ட் காலையில ஊரிக்கணிப்பு. பெட்டில் படுத்துக்கோ. ஓனர் பார்த்தானா செகண்டுக்கு 10 கெட்ட வார்த்தைன்னு திட்டுவான். காலைல என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. கிளம்பி போயிடு. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான் 12 மணிக்குள்ள யார் மூணாவது அட்டை பாத்துட்டாங்க. லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடா. ரம்யா உள்ள பர்த்டேடா போய் கேக் சாப்பிட்டு வந்துறோம்டா. டேய் ஏன்டா அப்படி கத்துற? அது லேடிஸ் ஹாஸ்டல்ரா. அந்த வார்டன் பயங்கர ஸ்ட்ரிக்ட். என்ன சொன்ன? ஆப்போசிட்ல இருக்குது லேடிஸ் ஹாஸ்டலா? மச்சான் ஏன் ரம்யா அந்த ஹாஸ்டல்ல தான தங்கி இருக்கா? இனிமே இங்க தங்கிர வேண்டியதான். என்ன பேர் சொன்ன? ரம்யாடா. இப்போ கூட பர்த்டே கேக் வெட்டினால. எது இந்த ஸ்பீட் பிரேக்கர் வச்சாம தூக்கி வரைட்டு இருப்பாளா அவளா? போச்சு. டேய் என்னடா மச்சான் ஆச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? அந்த பொண்ணு வேணாம் மச்சான். ஏன்? அவனுக்கு செட் ஆக மாட்டா, விட்டுரு. டேய் திருப்பி அதையே சொல்லாதடா. ஏன் சொல்லி தொலை. ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு ஒரு லவர் இருக்கா. இல்ல நீ சொல்ற ரம்யா வேற, நான் சொல்ற ரம்யா வேற. இங்க பார், அந்த ஹாஸ்டல் ஏதோ ஒரே ஒரு ரம்யா தான். ஆக்சிஸ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறா. அழுங்காம குழுங்காம மாசம் 38,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஹாஸ்டல் வாசலுக்கே வந்து அலேக்கா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். இன்னும் 3 மாசத்துல 2 பேருக்கும் கல்யாணம். போதுமா? டேய் இந்த பார், என்னாச்சு? இன்னைக்கு நீ அவளை ஒரு தடவை கூட பார்க்கல. சும்மா அவளை மனசுக்குள்ள போட்டு மாவாட்டத்தை நிறுத்திட்டு படு. படுறா.